7ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்காரு. 11ஆம் இடத்துல குருவின் பார்வையில செவ்வாய், குரு மங்கள யோகம் ஏற்பட்டு செவ்வாயுடைய பார்வை 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. ஸோ திருமண யோகம் கைகூடும், குழந்தை பாக்கியம் கைகூடும். கெட்டவனே கெட்டு போயிருக்கான், கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம். குரு உச்சமா இருக்காரு. குரு பார்வை கோடி புண்ணியம், உங்களுக்கு கோடி புண்ணியம். புண்ணியம் மட்டும் கோடி இல்லை, வருமானமும் கோடி. பல கோடி சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆடு மாடு கோழி நாய் யானை குதிரை இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்றவங்க, இதெல்லாம் வச்சு வீட்டில் எக்ஸிபிஷன் வச்சிருக்கிறவங்க, அந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான நேரம். தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கெடுபலனை தரக்கூடிய கிரகங்கள் கூட இந்த 3, 6, 11ஆம் இடத்துல உங்க ராசியில இருந்தோ லக்னத்தில இருந்தோ இருந்தா நற்பலன்களை வாரி வழங்குவார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்களானது பொதுவான பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். எல்லா ராசி பலன்லையும் இதை நான் சொல்லிட்டு வரேன். உங்களுடைய ஜாதகத்துக்கு இது ஏற்ற மாதிரி இருக்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கரெக்டான இடத்துல இருக்கணும். அது கரெக்டான இடம் என்னங்கிறது தெரியணும் அப்படின்னா இந்த எபிசோடில் நான் சொல்ல போகிறேன். இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா 40 நாள் டு 48 நாளுக்குள்ளார நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ எப்போ நடக்க போகிறது அப்படின்னா அக்டோபர் 28, 2025 அன்று துலாம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் விருச்சிக ராசிக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. உச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் சூழ்நிலையில் இருக்கார். அதாவது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார், ஆட்சி கிரகமாக அமரக்கூடிய வகையில். இந்த இடத்துக்கு குருவின் பார்வை இருக்கு. அதனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. இந்த விருச்சிக ராசியில் எத்தனை நாள் வரைக்கும் இருக்காருன்னா 28 அக்டோபர்லேருந்து டிசம்பர் 7ஆம் தேதி வரை, டிசம்பர் 7, 2025 வரை செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போறாரு. இந்த செவ்வாயுடைய பார்வைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பார்வைகள். 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை. சில பஞ்சாங்கத்தில் அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் அந்த மாதிரி சில விஷயங்களில் இந்த 8ஆம் பார்வையை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேச மாட்டாங்க. பட் 4, 7, 8 ஆகிய பார்வைகள் செவ்வாய்க்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். இவருடைய பார்வை பலம் நல்லா இருந்தாலும் இவர் எந்தெந்த இடத்துல இருந்தால் ஸ்தான பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் அப்படின்னு கேட்டால் இவருக்கு ரொம்ப விசேஷம். பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் நவ கிரகங்களுக்கும் குறிப்பிட்ட 3 இடங்கள் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். அது எந்த இடம் அப்படின்னா செவ்வாய்க்கும் அது பொருந்தும். 3, 6, 11. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். 3ஆம் இடம் உபஜயஸ்தானம், 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம். இந்த இடங்கள்ல செவ்வாய் இருந்தாலோ ஏன் ஈவன் சனி இருந்தா கூட நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். ஸோ எந்த கிரகங்களும் கெடுபலனை தரக்கூடிய கிரகங்கள் கூட இந்த 3, 6, 11ஆம் இடத்துல உங்க ராசியிலேருந்தோ லக்னத்திலேருந்தோ இருந்தா நற்பலன்களை வாரி வழங்குவார்கள். மத்தியமமான பலன்கள், அதாவது 50-50 சான்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த 50-50 பலன்களை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது. மற்ற கிரகங்களுக்கு எப்படி 3, 6, 11 எல்லா கிரகங்களுக்கும் சொல்லணும், இப்போ நான் சொல்ல போகிறது மத்தியமமான பலன் ஒன்லி ஃபார் செவ்வாய் கிரகம். இந்த செவ்வாய் கிரகம் 1ஆம் இடம் உங்கள் ராசிலேயோ லக்னத்திலேயோ, 5ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 5 இடங்கள் 1, 5, 7, 10, 12 இந்த 5 இடங்கள்ல இருந்தால் மத்தியமமான பலன்களை ஏற்படுத்தும். 50 to 60% நற்பலன்களை கொடுப்பாரு. 40 to 50% கொஞ்சம் சங்கடமான பலன்களை கொடுப்பாரு. பட் அதுவும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதமம்னு சொல்லக்கூடிய சுமாருக்கும் கீழான பலன்கள், சங்கடமான பலன்கள் கொடுக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு கேட்டால் 2, 4, 8, 9 இந்த 4 இடங்கள்ல இருந்தால் செவ்வாய் இருந்தார்னா உங்களுக்கு பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த செவ்வாய் பெயர்ச்சியானது அக்டோபர் 28 அன்று துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த செவ்வாய் எதுக்கெல்லாம் காரகத்துவம் பெற்றவர் அப்படின்னு கேட்டால் செவ்வாய் ரத்தம், அதுக்கப்புறம் வீரம்,
அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பதவியில் நீடிக்க முடியும், அந்த பதவியில் ஜொலிக்க முடியும். செவ்வாய் நீச்சமாக இருப்பவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பது துர்லபம். அதே சமயம் இந்த செவ்வாய் நீச்சமாக இருந்தாலோ இல்லை பகை வீட்டில் இருந்தாலோ அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு ஆரோக்கியத்தில் நரம்பு சம்பந்தமான இல்லை ரத்தம் சம்பந்தமான சங்கடங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெருப்பு சார்ந்த தொழில் செய்வாங்க தெரியுமா, இந்த ஆசாரிகள், அதுக்கப்புறம் கேட்ரிங் சமையல் கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் நல்ல பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கணும். 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படணும். அரசாங்க பதவிக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு செவ்வாயோ சூரியனோ 10ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டால் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே செவ்வாய் நீச்சமாக இருந்தார்னா, கடகராசியில் நீச்சமாக இருந்து, அதாவது 10ஆம் வீட்டுக்கு சம்மந்தப்படாமல் கடகராசியில் நீச்சமாக இருந்தார்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்காது, அடிமை தொழில் தான் அமையும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இந்த செவ்வாய் கிட்ட இருக்குது. சகோதரக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் உடன்பிறப்புகள், அது அண்ணனோ தம்பியோ, அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்கெல்லாம் உங்ககிட்டேருந்து பணத்தை பிடுங்கிறதுக்கோ இல்லை உங்க கூட சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் உடன்பிறப்பாக இருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது நம்ம உங்கள் ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை இந்த அக்டோபர் 28 முதல் டிசம்பர் 7 வரை வழங்கப் போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மகர ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். லாபஸ்தானாதிபதி பாதகாதிபதியான செவ்வாய் பாதகஸ்தானமான லாபஸ்தானத்துக்கு வரார், 11ஆம் இடத்துக்கு வரார். 11ஆம் இடம் பொதுவாக எல்லாருக்கும் லாபத்தை கொடுக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால சுகக்குறைவை ஏற்படுத்தணும். ஆனால் அது உங்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். பெரிய லாபம் ஏற்படுகின்ற அமைப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது. நிலம் சார்ந்த லாபம், நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் மரியாதை செல்வாக்கு உயர்கின்ற வாய்ப்பும் ஏற்படும். சார் எப்படி சார் எங்களுக்கு புரியல. ஆனால் லாபஸ்தானாதிபதி கெடுதல் பண்ணுவார், ஆனால் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துக்கு செவ்வாய் எந்த கிரகம் வந்தாலும் நல்லது பண்ணுவாருன்னு நீங்கள் இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்கீங்க. ஆனால் எங்களுக்கு புரியலையே அப்படின்னா, உங்களுக்கு 11ஆம் வீட்டதிபதி மகர ராசிக்கும் மகர லக்னத்துக்கும் 11ஆம் வீட்டதிபதி பாதகாதிபதி. ஆனால் 11ஆம் இடத்திற்கே அந்த செவ்வாய் குருவால் பார்க்கப்படுகின்ற பொழுது அவர் 11ஆம் இடத்துக்கு வந்தாலே டபுள் ப்ளஸ். உச்ச குருவால் பார்க்கப்படுகின்ற பொழுது ட்ரிப்பிள் இல்லை, 4 குவாட்ரிப்பிள், ஹெக்ஸா இந்த மாதிரி 6 8 10 12 அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்பேற்பட்ட ஒரு யோகமான நேரத்தில் இருக்கீங்க சார். இப்படி எல்லாருக்குமே சொல்கிறீங்களா? அப்போது செவ்வாய் பயிற்சி நல்லா இருக்குன்னா 12 ராசிக்கு சூப்பராக இருக்குது. 12 ராசிக்கு கெடுதல் பண்ணக்கூடிய ராசிகளுக்கே நல்லது நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ அதனால் இந்த மகர ராசிக்கு பெருத்த லாபம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நேரமாக இருக்கும். உங்களுக்கு யாரெல்லாம் பார்ட்னராக இருக்காங்களோ, லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், நண்பர்கள், சக பணியாளர்கள், உறவினர்கள், இப்படி யாரெல்லாம் உங்களுக்கு கூட இருக்காங்களோ, உங்கள் வாழ்க்கை துணை, இவங்களாலேயே உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற நேரம். திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்காரு, 11ஆம் இடத்துல குருவின் பார்வையில் செவ்வாய், குரு மங்கள யோகம் ஏற்பட்டு செவ்வாயுடைய பார்வை 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ திருமண யோகம் கைகூடும், குழந்தை பாக்கியம் கைகூடும், உடன்பிறப்புகளுடன் ஆதாயம் ஏற்படும், பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் பெரிய வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே நல்லது தான் சொல்கிறீங்க. எங்களுக்கு கெடுதலே இல்லையா அப்படின்னா, உங்களுக்கு கெடுதலே இல்லை. கெட்டவனே கெட்டு போயிருக்கான். கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம். குரு உச்சமாக இருக்காரு. குரு பார்வை கோடி புண்ணியம். உங்களுக்கு கோடி புண்ணியம். புண்ணியம் மட்டும் கோடி இல்லை, வருமானமும் கோடி. பல கோடி சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பெட் அனிமல்ஸ் வச்சுருக்கிறவங்க, ஏன்னா 4ஆம் இடத்துக்கு பெட் அனிமல்ஸும் சம்மந்தப்படுது. இந்த பெட் அனிமல்ஸ் வச்சுருக்கிறவங்க, பெட் அனிமல்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க, ஆடு மாடு கோழி நாய் யானை குதிரை இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, இதெல்லாம் வச்சு வீட்டில் எக்ஸிபிஷன் வச்சுருக்கிறவங்க. நான் ஒரு இடத்துக்கு போனேன், அங்கே குதிரையிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க வீட்டில். நாய் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20 25 வகையான நாய் இருக்குது. ஃபாரின் நாய்கள் எல்லாம் இங்கே சென்னையில் தான், சைதாப்பேட்டில்.
அந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான நேரம். தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கிற குழந்தைகளால் குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும். படிக்கிற குழந்தைங்க உங்களுடைய அறிவுத்திறமையால் வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். மொத்தத்தில் மகர ராசிக்கு ஏகோபித்த வளர்ச்சி ஏற்படுகின்ற நேரமாக இருக்கு. உங்களுக்கான பரிகாரம், மகர ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு. அம்பாளை வழிபட்டு வாருங்கள். அம்பாள்னா யாரு? அன்னை. அதாவது துர்க்கை வழிபாடு, இல்லாட்டி காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், கோமதி அம்மன், ஆண்டாள், இப்படி பெண் தெய்வங்கள் அனைவரையும் வழிபட்டு வாருங்கள். குறிப்பா சப்த கன்னிகைன்னு சொல்லக்கூடிய 7 சப்த கன்னிகை, கன்னிமார்னு சொல்லுவாங்க, இல்லை சப்த மாத்திரன்னு சொல்லுவாங்க. நிறைய கிராமத்தில் இருக்கும், எல்லா ஊர்லேயும் இருக்குது. இந்த 7 கன்னிகைகள், 7 தாய்மார்கள்னு சொல்லுவாங்க. 7 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த 7 பேர் உள்ள கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாருங்க. உங்கள் வாழ்க்கையில் தடையே இருக்காது, நிம்மதி ஏற்படும். இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு உத்தமமான, மத்தியமமான அல்லது அதமமான பலன்கள் ஏற்படுமா, ஏற்படாதா? உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையும்? உங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? லீகல் பிரச்சனைகள் ஏதாவது வருமா? அரசாங்க ரீதியாக இல்லாட்டு அரசியல் தலைவர்களுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கப்படுவீர்களா? அல்லது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உங்க பேர்ல கேஸ் வருமா, வழக்கு வருமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து சொல்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இதற்கு கட்டணம் உண்டு. உங்களுடைய ஜாதகத்தில் எப்பேற்பட்ட பலன்கள் இருந்தாலும் சில பரிகாரங்கள் மூலமாக, அது கோயில் குளங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனையின் மூலமாகத்தான் சரி பண்ண முடியும். பரிகாரங்கள்னு சொன்னால் இந்த குளத்தில் போய் குளிச்சுட்டு வாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இப்பேற்பட்ட நற்பலன்களை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொள்வதற்கு உங்களுடைய அனைத்து விதமான பிரார்த்தனைகளும் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் எனும் அடியேன் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.